உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைதை வச்சு மீண்டும் அரசியல் மட்டுமே செய்யப்படுகிறது. உதயநிதி அவர்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய அந்த ஆபாசத்தையும் பெண்களை இழிவாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டித்து தான் இன்றைக்கி இந்த கைது நடவடிக்கை ஏற்பட்டிருக்கு. ஒரு எதிர்க்கட்சியுடைய தலைவரை நீங்கள் என்ன பண்ணணும், சட்டத்தை மதித்து தான் செய்த தவறுக்கு பொறுப்பேற்று விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் ஒத்துழைப்பு கொடுக்காம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை வச்சும் அரசியல் தான் செய்கிறார். இதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்ங்கிற பேரில் பொதுமக்களை அவதிக்குள்ளாக்கியிருக்காங்க. பொதுமக்களை அடிக்கிறதும் பொதுமக்களை துன்புறுத்துவதும் பொதுமக்களை அன்றாட வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி சாலையை மறிக்கிறதும் போக்குவரத்தை மறிக்கிறதும் இன்றைக்கி குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் இன்றைக்கி மாணவர்கள் போகக்கூடிய பஸ்ஸுகள்லாம் தடுக்கிறதும் இது எந்த மாதிரியான அரசியல் செய்தது தவறு. இன்றைக்கி பெண்களை ஆபாசமாக பேசக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரியான கண்டிப்புகளை நம்ம செய்கிறோம். 9 பிரிவின் கீழ் வழக்கு செய்யப்பட்டிருக்கு. எதுவுமே இல்லாமல் தான் வழக்கு செய்யப்படுமா? இது இவர் பேசினது ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கி மீடியாலே வந்துட்டு இருக்குது. ஒரு பெண்ணை தரைக்குறைவாக அவ்வளோ ஆபாசமாக இன்றைக்கி சித்தரிக்கிற வகையில் இரட்டை அர்த்தத்தோடு அவர் பேசுகிறார். இன்னைக்கு தெளிவாக எல்லாமே புரியுது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சியுடைய தலைவர் பேசுகிறார் அப்படின்னா அவருடைய தொண்டர்களும் அந்த திமுக கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் எந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுப்பாங்க? இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைச்சராக இருந்தக்கூடிய பொன்முடி முதற்கொண்டு இந்த மாதிரி தான் ஆபாசமான விஷயங்களை பேசுகிறார். திமுக என்றாலே ஆபாசமான பேச்சுக்களும் ஆபாசமான செயல்பாடுகளும் தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு விசாரணைக்காக தாங்கிறத ரொம்ப தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் இன்றைக்கி தமிழக அரசும் நீதிமன்றத்திலும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு திட்டமிட்ட கைதாகவும் இதை வேணும்னு எதிர்க்கட்சி தலைவரை அவமதிக்கிறதுக்காகவும் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு இவங்க கதை கட்டுறது அப்படிங்கிறது உண்மையிலே அரசியலுக்காக இவர்கள் எந்த நிலைக்கும் இறங்குவார்கள் அப்படிங்கிறது இல்லை நமக்கு தெரிய வருது. உண்மையிலே இவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த சட்ட நடவடிக்கைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சட்ட ரீதியான நடவடிக்கையை எதிர்கொண்டிருக்கணும். என்ன நடந்தது, என்ன பண்ண போறீங்க, என்ன விஷயம் எல்லாத்தையுமே கேட்டறிந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும். ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன ஃபார்மாலிட்டி அதை தான் இன்றைக்கி சட்டம் இவர்களுக்கும் செஞ்சுருக்கு. ஆனால் இதை இவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக மாற்றக்கூடிய அவசியமே கிடையாது. இது அனைத்துமே இவர்கள் வேண்டும் என்று அரசியல் செய்கிறாங்க. இதில் இன்னொரு வருத்தம் என்னன்னா, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் அவர் திமுகவில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தேமுதிக மற்றவர்களும் இதற்கு ஆதரவாக பேசுவதுதான் வருத்தமாக இருக்கிறது. இது சட்டசபைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருத்தர் தவறு செய்தால் அதை கைது செய்ய வேண்டியது கடமை. ஒரு தவறு செய்யும்பொழுது அது என்னன்னு கண்டிக்க வேண்டியது கடமை. அது கூட்டணி கட்சிகளாகவே இருந்தாலும் கூட ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசும்பொழுது ஒரு மரியாதைக்காகவாது ஒரு மாண்புக்காகவாது கூட்டணி கட்சி தலைவர்கள் அதை எதிர்த்திருக்கணும், கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்கும் பொழுது இன்னைக்கு அதிசயமாக ஆச்சரியமாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறார் உதயநிதிக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயநிதிக்கு இன்னைக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஆதரவாக பேசுவது என்பது அரசியல் ரொம்ப அநாகரிகமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. தளபதி அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு திமுகவுடைய அதிமுகவுடைய கூட்டணி இப்போ என்னங்கிறது இப்போ வெளிப்படையாக தெரியுது. யாராவது ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த கட்சியுடைய தலைவருக்கு இவ்வளோ ஆதரவு தெரிவிப்பாரா? அந்த பெண்ணை தவறாக பேசியதற்கு, பெண்ணை இழிவாக பேசியதற்கு, பெண்ணை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசினது கண்டனம் தெரிவிக்கல. அதை விட்டுவிட்டு இவரை கைது செஞ்சதை தவறு, கைது செய்திருக்க கூடாது என்று அந்த கைது செய்ததை சுட்டிக்காட்டி இவர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார். அப்போது அது இன்னைக்கு மக்களுக்கான பெண்களுக்கான எந்த ஒரு அடிப்படை நியாயமும் கிடைக்கக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகளோட எல்லாருடைய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இதை தமிழக வெற்றி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த விஷயம் மட்டுமில்லை, பெண்களுக்கு எதிராக பெண்களை அவமதிக்கக்கூடிய வகையில் யார் செயல்பட்டாலும் இந்த மாதிரி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இது தமிழக அரசு நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசாக இருக்கும் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது.